9 பேர் கொண்ட கும்பல் வந்து நாங்குநேரிக்குள்ள உள்ள வந்து பார்க்குற எல்லாரையும் வெட்டுறாங்க. அதில் வடநாட்டை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் சிவகங்கையில் வெட்டுறாங்க திருப்பியும். இங்கே அஜித்குமார் அவர்களோட வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான லாக்அப் வந்து மீண்டும் நடந்திருக்கு மானாமதுரையில். இது எப்படின்னு திமுக ஆட்சியாளத்தில் கிட்டத்தட்ட இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். திமுக ஆட்சினாலே எதற்கு பேர் போனதுன்னா கொலை, கொள்ளை, கமிஷன், கரப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி. கொல்லப்போனவங்க செத்தானா என்னன்றது தெரியல, ஆனால் டீ குடிச்சிருந்தவங்க இறந்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எனக்கு நகை காணும் தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அது போலீஸ்காரன் தான். இவங்க ஏதோ பண்ண தப்புக்கு இப்போ 3 போலீஸ்காரன் உள்ள இருக்கான். அதுதான் நம்ம அதில் தேவையில்லாமல் விக்டிம் அவங்க 3 பேரும். இப்போ இந்த இடத்துல இவங்க எதுக்கு வாபஸ் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதுதான் இன்னும் இதை வீரியமாக்குது. இந்த கேள்வி இன்னும் வீரியமாக்கு. பொருள் கிடைக்கிற வரைக்கும் திருடு போனவன் வாபஸ் வாங்க மாட்டானே. எதிர அழுத்தத்தின் பேரில் வாங்குவான் ஒன்று. ரெண்டாவது அது உண்மை இல்லை அப்படின்றதால வாங்குவான். அந்த நகையை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் இவங்களா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அஜித்குமாரை சொல்கிறீங்க, இப்போ ஆகாஷுக்கு அதுதான் நடந்திருக்கு. ஆகாஷினுடைய கொலை வழக்கும் கிட்டத்தட்ட ஏதோ காலில் அடிபட்டுருக்கு, அதனால் மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஐசியூவில் வச்சுருந்தோம் செத்துட்டாரு அப்படின்றாங்க. அவ்வளோதான், சிம்பிள். யாரும் இப்போ கிளைம் பண்ண போனாலும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப நெருங்கிடுச்சு. இப்போ அது பெரிய உதாரணமான ஒரு விஷயம் ஆகக்கூடாது. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு சத்யன் ராமசாமி சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது மார்ச் மாதம் ஆரம்பித்து 10ஆம் தேதி இந்த 10 நாளுக்குள்ளே ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் வந்து நாங்குநேரிக்குள்ள உள்ள வந்து பார்க்குற எல்லாரையும் வெட்டுறாங்க. அதில் வடநாட்டை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் சிவகங்கையில் வெட்டுறாங்க திருப்பியும். அதே 9 பேர் கொண்ட 9 பேர்னா அதுலேயும் 9. இது வேறு பேட்ச். உள்ளே போய் வெட்டுறாங்க. இவங்க எல்லாருக்குமே குறி என்னென்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம், பட்டியலின சமூக மக்களை வந்து வெட்டிடணும் அப்படின்ற ஒரு இது. அடுத்து பார்த்தா லாக்அப் டெத்து. இங்கே அஜித்குமார் அவர்களோட வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான லாக்அப் டெத்து மீண்டும் நடந்திருக்கு மானாமதுரையில். இது எப்படின்னு நான் பார்க்குறீங்க? இல்லை சார், அதாவது திமுக ஆட்சியாளத்தில் கிட்டத்தட்ட இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். திமுக ஆட்சினாலே எதற்கு பேர் போனதுன்னா கொலை, கொள்ளை, கமிஷன், கரப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி. திமுக ஆட்சிக்குன்னு ஒரு திருக்குறள் மாதிரின்னு வைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்தில் அந்த கொலை வந்து இன்டென்ஷன் வேறு, நடந்தது வேறு. கொல்லப்போனவங்க செத்தானா என்னன்றது தெரியல, ஆனால் டீ குடிச்சிருந்தவன் இறந்துருக்கான். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து சரி, இது நடந்திருக்கு. ஆனால் 2 நாள் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே எவ்வளவோ வேலைகள் நடந்தது. நாங்குநேரியில் தான் நான் வரேன். எங்கள் ஊர்லேருந்து பெரும்புத்துன்றது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து போராடணும், டென்ட்டுலாம் போட்டாங்க மக்கள். ஆனால் அன்றைக்கி நைட்டே அதை பேசி முடித்து சுமூகமாக ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்கி முடிச்சிட்டாங்க. எந்த கண்டனமும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, எந்த குரலும் இல்லை, வெறுமன செட்டில்மெண்ட், அவ்வளோதான். ஸோ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் இது பெரிய பிரச்சனை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பீனிக்ஸ் ஜெயராஜ் கொலை அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ். அதுவும் வந்து திருநெல்வேலி, நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ஆக்கி ஏறக்குறைய அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ லட்சம் மக்களை திரட்டி கொண்டு போய் அன்றைக்கி அங்கே உட்காந்தார் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி எம்பி அவர்கள் எல்லோரும் உட்காந்தாங்க. கொரோனா இருக்குது, வேண்டாம், மக்கள் ஒன்றாக இணையக்கூடாது, அதையும் மீறி ஆட்சி எப்படியாவது கவிழ்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லாக்அப் எடுத்து தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அஜித்குமார் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா அவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்ட் செட்டை, எப்படி அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது என்னதுன்னு தெரியல. சிபிஐ வந்து தேடியும் அவங்க நகை கிடைக்கல. அவங்க திருப்போணத்தில் ஒரு இடத்துல நகை கொடுத்துருக்காங்க, அவங்க நகை காணாமல் போயிருக்கு. அப்படின்னா சிபிஐ வந்து தேடி கிடைக்கலன்ற அளவுக்கு சிபிஐக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு வீரியம் இல்லைன்ற அளவுக்கு அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் அவர் எப்படி இறந்து போயிட்டார், இனிமேல் அந்த நகையை போட்டாலும் எனக்கு நான் பெருசாக சந்தோஷப்பட மாட்டேன், என்ன அப்படின்னு ஏதோ பெரிய அன்னை தெரசா மாதிரி எனக்கு இனிமேல் அந்த நகை தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நகை இருக்கா இல்லைன்றது இன்றைக்கி வரைக்கும் பல பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. எல்லோரும் நீங்கள் ஒட் பண்ண நான் உட்படாது தானே, நகைன்றது அந்த இடத்துல வந்துச்சா, இந்த அம்மா ஏதோ ஈகோக்காக தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அது ஆரம்பிச்சது காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதாரண வாட்ச்மேன், அவன் எப்படி என்கிட்ட வரலாம் வைக்கலான்ற மாதிரி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு ஈகோ பிரச்சனையை பெருசாக்கி விட்டு திமுகவில் ஒரு முக்கியஸ்தர் வந்து இந்த அம்மாவுக்கு பேக்கப் பண்ணி இருக்கிறதாக செய்திகள்லாம் வந்து இந்த அம்மா பல இடங்களில் பல பிரச்சனைகள், சீட்டிங் கேஸ் இந்த அம்மா மேலே இருக்குது, 3 நிலுவை வழக்குகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், திருடி நகை திருடு போச்சுன்ற கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எப்படி திருடு போயிருச்சு அப்படின்னா அது எப்படி வாபஸ் வாங்க முடியும்? அது திருடு போயிருச்சு, அது எப்படி கிடைக்கிறதுக்கு வாபஸ் வாங்கக்கூடாதுல்ல, அது எதுக்கு வாபஸ் வாங்கணும்னு எனக்கு புரியல.
இத்தனைக்கும் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டிருக்காரு, யாருடைய அழுத்தத்தின் பேரில் வாபஸ் வாங்குறீங்களா? இல்லை சுய சிந்தனையோட தான் வாபஸ் வாங்குறேன். உங்கள் நகையே கிடைக்கல அப்படின்னா எப்படி வாபஸ் வாங்க முடியும்? லாஜிக்கே இந்த இடத்துல இடிக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன ஏதுன்றது தெரியல. இது போன்ற மர்மமான கொள்ளைகள் அதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் நடக்கிறது வந்து ரொம்ப சாதாரண. சார் நகை காணாமல் போயிடுச்சு, அது ஒரு தனி இது. ஆனால் இவங்க போய் இப்போ என்னை நகை காணோன்னு சொல்ல போய் தானே அந்த பையனை தூக்கி போய் விசாரிக்கிறாங்க, செத்து போகிறான். அப்போ இது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இவங்களும் ஒரு கொஞ்சம் கொலைக்கு காரணம் தானே சார். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எனக்கு நகை காணும் தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மற்றது போலீஸ்காரன் தான். இவங்க ஏதோ பண்ண தப்புக்கு இப்போ 3 போலீஸ்காரன் உள்ளே இருக்கான். அதுதான் நம்ம அதில் தேவையில்லாமல் விக்டிம் அவங்க 3 பேரும். இதில் என்னென்னா இவங்க இதை பண்ண போய் தான் அது நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரியுது, மனிதாபிமானமிக்க நம்ம எல்லாருக்கும் புரியுது. இப்போ இந்த இடத்துல இவங்க எதுக்கு வாபஸ் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அதுதான் இன்னும் இதை வீரியமாக்குது. இந்த கேள்வி இன்னும் வீரியமாக்குது. பொருள் கிடைக்கிற வரைக்கும் திருடு போனவன் வாபஸ் வாங்க மாட்டானே. அப்போ எதிர அழுத்தத்தின் பேரில் வாங்குவான் ஒன்று, ரெண்டாவது அது உண்மை இல்லை அப்படின்றதுனால வாங்குவான். அந்த நகையை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் இவங்களா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நகை எங்கே வாங்கினதுக்கு பில்லு வச்சுருக்கீங்களான்னா இல்லை, அதை அந்த இடத்துல சிசிடிவி இல்லை, அந்த இடத்துல காரை விட்டுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் அணிந்து வந்த இடத்துல எங்கேயாவது இருக்கா, இதுக்கு முன்னாடி அப்படியான நகைகள் எங்கேயாவது நீங்கள் அணிந்துட்டு போயிருக்கீங்களா, அதுக்கான தரவுகள் இருக்கானா? இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இப்போ இந்த நகையை பற்றி பேசாதீங்க. இந்த நகைன்றதை முடிச்சுட்டு அந்த கேஸ் இந்த சைடில் இது எல்லாமே இது இனிமேல் அவங்க பிரச்சனை இல்லை, இவங்க இந்த அம்மா பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அந்த அம்மா அதை விட்டு வெளியில் வந்துருச்சு. இதற்கு வாய்மூடியாக இந்த திமுக அரசாங்கமும் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் அஜித்குமாரை சொல்கிறீங்க, இப்போ ஆகாஷுக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஆகாஷினுடைய கொலைகளுக்கும் கிட்டத்தட்ட ஏதோ காலில் அடிபட்டுருக்கு, அதனால் மூச்சுத்திணறல் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஐசியூவில் வச்சுருந்தோம் செத்துட்டாரு அப்படின்றாங்க. அவ்வளோதான், சிம்பிள். யார் இப்போ கிளைம் பண்ண போனாலும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் ரொம்ப நெருங்கிடுச்சு. இப்போ அது பெரிய உதாரணமான ஒரு விஷயமாக ஆகக்கூடாது. ஸோ பேக் டு பேக் நீங்கள் சொன்ன மாதிரி இது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரை அடித்து துன்புறுத்தி அவருடைய மனைவி 60 வயது மதிக்கத்தக்க மனைவியை பாலியல் பண்ணுறானுங்க. 7 வயது உள்ள குழந்தைய சிசிடிவியில் அப்படியே கூட்டு போய் ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் கிடக்கிறா. இப்போ போலீஸு அந்த பெண் போலீஸினுடைய கஸ்டடியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பெண் எங்கே இருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக அந்த ஊர் மக்களே வைக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக நிர்வாகி கெடுத்து அந்த பொண்ணு செத்து போகுது. இதெல்லாம் யார் கேட்பா? இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? இந்த ஆட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை மறுபடியும் வர வைக்கணும்னு மக்கள் நினைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது சார். ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வருது சார். இங்கே ஏன்னா இப்போ நாளைக்கு இது நம்ம வீட்டில் நடந்துன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா திமுகவினுடைய அந்த மாநாடு நடக்கும் பொழுது 12 பேர் போய் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி அதாவது காசை கொடுத்து வாயடைச்சிடலாம் சார், காசை கொடுத்து வாயடைச்சிடலாம், ஓகே ஏற்றுக்கிறேன். இப்போ இதே நம்ம பையனுக்கோ நம்ம தம்பிக்கோ நம்ம தங்கச்சிக்கோ இப்படி நடந்ததுக்கப்புறம் காசை கொடுத்தானா நம்ம ஏற்றுக்குவோமா அப்படின்றது யோசிக்கணும்ல. அதை யோசிக்கும் பொழுது இது சரியில்லை, இங்கே ஏதோ ஒரு அது முளையிலே கிளியறேன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, தவறு இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அதுதான் திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரீசனுக்காக ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு துன்பியல் சம்பவம், ஒரு துர்மரணம் நடக்குது அப்படின்றது பிரச்சனையே இல்லை. ஆனால் திமுக அரசாங்கம் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் விரும்பத்தகாத வகையில் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் எப்பயுமே. அதனால் வந்து இதை ஏற்றுக்க முடியாது, இதை ஏற்றுக்கவும் கூடாது. மக்கள் இந்த அரசாங்கத்தை எவ்வளோ சீக்கிரமாக அப்புறப்படுத்தணும் சார். இப்போ சார் நாங்குநேரியில் அந்த பையன் சின்ராசன்ற பையனை வெட்டுறாங்கல்ல, அந்த 2 பேரும் இதில் அக்யூஸ்டாக இருக்கான். அப்போ மைனர் அக்யூஸ்ட் இப்போ மேஜராக அக்யூஸ்ட் ஆகிட்டான். இப்போது சிறார் சீர்திருத்த பள்ளி இப்படிலாம் சொல்கிறாங்க, உள்ளே போனால் சரி பண்ணி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு. இவன் எப்படி இப்போ மெயின் அக்யூஸ்ட் ஆகிருக்கான்? அது 2 இப்போ நாங்குநேரி தான் சார், என் ஊரே நாங்குநேரி தான். 2 ஜாதிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை சார். 2 ஜாதிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. ஜாதினா ஜாதிக்காரங்க பண்ணுறது இல்லை, அந்த ஜாதியில் இருக்கலாம். ஜாதியில் இருக்க 2 கிரிமினல்ஸ் நடக்கக்கூடிய பிரச்சனை, அவ்வளோதான். இன்னும் இங்கே எஸ்சியில் ஒருத்தனை கொல்லணும்னு இவங்க அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி எஸ்சியிலேருந்து இதில் எந்த ஜாதியில் ஒருத்தனை கொல்லணும்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுற அளவுக்குலாம் திமுக அரசாங்கத்துக்கு வழியும் கிடையாது, அதற்கான வாய்ப்பும் கிடையாது. அவங்க இதை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அதுதான் அது. அங்கே யார் நடந்தாலும் அந்த ஊருக்குள்ளே போய் அந்த ஒரு பிரச்சனை நிறுத்த முடியுமானா முடியாது. நான் அந்த ஊருக்காரன் சொல்கிறேன். இதில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி எதிர்க்கட்சி பேசும். இப்போ நீங்கள் எடப்பாடியார் பேசி, எடப்பாடியார் அண்ணாமலை போன்றவர்கள், ஐயா நாராயணன் போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்து அதெல்லாம் வெளியில் வருது. ஆனால் கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏதாவது இதில் உபயோகமாக இருக்கானா அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு 1% கூட இல்லை.
மாறாக எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி செல்வ பிறந்தையும் அன்னைக்கு ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போனாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் இது மென்டலி புரிஞ்சுக்கணும், என்னென்னா இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களாக இருக்காங்க, நடந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால் நான் வந்து என் ஜாதிக்காரன் கூட போய் நிற்கிறேன் அப்படின்னா எதிர் ஜாதிக்காரன் இன்னும் டென்ஷன் தான் ஆவான். பிரச்சனையை எப்படி கையாளணும்னு தெரியாமல் மாறாக அதுலேயும் உனக்கான அரசியல் தேடி போகிறேன்னா நீ அதாவது எவ்வளோ கேவலமான அரசியல்வாதின்றது வேறு. ரெண்டாவது ஒரு ஆளுங்கட்சி கூட கூட்டணியாக இருந்து இந்த வேலையை பார்க்குறது தவறு இல்லையா? இப்போது பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு? ஒரு ஒரு ஜாதிக்காரன், ஒரு மேல் ஜாதிக்காரன், அதாவது ஒரு இந்து ஜாதி இந்து வந்து ஒரு தலித் இந்து வந்து போய் தாக்கிட்டான். சரி, அப்போ நீ என்ன பண்ணுற? அங்கே போய் அந்த தலித் இந்துக்கு ஆதரவாக நீ அந்த இந்த ஜாதி இந்துவை நீ பெருசாக பேசுகிற, அவனை பற்றி தப்பாக தரக்குறையாக பேசுகிற. அவனுக்கு அது இன்னும் என்ன ட்ரிகர் தான் அது. அப்படித்தான் அந்த தம்பி கையை வெட்டினாங்க இல்லை, அந்த தம்பி கையை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி ரெக்கவர் ஆகி வந்தான். இவனுக்கு ஃபுல்லாக அந்த தம்பி வீட்டுக்கு போய் மறுபடியும் அவனை அடிக்க போனாங்க தெரியுமா? இதுதான் அங்கே பேட்டர்னு. அந்த பேட்டர்னை தெரிஞ்சு நீ எதே பண்ணுன்னா தவறு. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீ அதனால் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது குற்றவாளியாக ட்ரீட் பண்ண அப்படின்னா பிரச்சனை இல்லை, குற்றவாளியை ஜாதிக்காரனாக ட்ரீட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை தான். அது போயவே வயாது, இவன் என்ன நடந்தாலும் வயாது. அதை எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த ஆளும் அரசாங்கத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் செல்வ பிறந்தவர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாதி அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதிய உணர்வை இன்னும் தட்டி எழுப்பணும் அப்படின்னு உள்ளே போய் நான் என் ஜாதிக்காரனுங்க வந்து நின்ட்ட பாருன்னு காட்டணுன்றது காட்டிக்கிட்டு இவங்க வெளியில் போயிடுறாங்க. அடுத்த கொலையை நடக்கும்போது தான் வராங்க. அந்த கொலையில் கிட்டி மாரி இவன் ஜாதிக்காரனாக தான் இருக்கான். அடுத்த கொலையை போய் இவங்க கரெக்டாக ஆஜராகிடுவாங்க. கையில் ஆளுக்கு எவ்வளோ தருதோ 5 10 எடுத்துகிட்டு வந்துடுறது. இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஆரம்பித்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் ஒடுக்குவேன், இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அப்படின்ற மாதிரி பேசினார். இப்போது இன்னொரு 1 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த 1 மாதத்தில் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய கொலைகள் நடக்குது, அப்படியே அதே பக்கத்து ஊர்களுக்குள்ளே நடக்குது. அப்படிங்கும்போது உங்களோட இரும்பு கரம் எங்கே போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அவர் தான் திமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளே அவரால் பார்க்க முடியல சார். திமுக ஒரு ஒரு விழா நடத்துது. அந்த விழா மேடையில் விழாவினுடைய தலைவராக திரு கனிமொழி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்கார இடுப்பை கிழிட்டு போகிறாங்களே, ஒரு போலீஸ்கார பொம்பளையோட இடுப்பை கிழிட்டு போகிற இவங்க திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, திமுக தொண்டர்கள் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இவங்களால் தீர்க்க முடியல. அதுலேயே கட்டுப்பாடாக இருக்க முடியாதவங்க இவங்க எப்படி மக்களை காப்பாற்றுவாங்க? மக்கள் பிரச்சனை எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க? சார், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் வச்சு தானே சார் கதை நடந்துகிட்டு இருக்கு. டிஜிபியை போட முடியாத இவங்க எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியும்? இதெல்லாம் சும்மா இரும்பு கரம் கொண்டு அடக்கவே வைப்பேன்லாம் அப்படிலாம் அதெல்லாம் வசனங்கள். அந்த வசனங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. அவர் பேசுகிறாருடைய உண்மை அதுவா, நிதர்சனம் அதுவான அது இல்லை. நிதர்சனம் வேறாக இருக்கிறது, இங்கே உண்மை வேறாக இருக்கு. யார் இந்த சாருக்கு ஆன்சர் இருக்கா? இல்லை. யார் இந்த சார் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியுது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஸ்கேமு அப்படின்றது தெரியுது. அண்ணாமலை அவர்கள் அதாவது ப்ரூஃப் மேலே ப்ரூஃப் எடுக்கிறாரு. அப்பவும் பதில் இல்லை உங்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் இல்லை. ஆனால் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேணும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுது கஞ்சா அப்படி இல்லைன்னா அது போன்ற நகர வஸ்துக்களினுடைய ஒரு கிங் பின் அவன் திமுக காரனாக தான் இருக்கிறான். அவன் எல்லாரையும் திமுகவினுடைய அனைத்து அமைச்சரையும் சந்திக்கிறான். திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். அவனை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவனும் திமுகவில் தான் இருக்கிறான். 10-15 கிலோ கஞ்சா ஒரு பொம்பளை வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகுது. அதை அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சி யாருன்னு பார்த்தா திமுகவினுடைய ஒரு நிர்வாகி. இது கஞ்சா சைடு. ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லை, 0 தமிழ்நாடு அப்படின்றாரு. அவர் பதவி வைக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய மிக முக்கிய ஹாஸ்பிட்டலான கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் உள்ள கஞ்சா செடி வளருது. அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? இது கஞ்சா சைடு. அதே நேரத்தில் இந்த பாலியல் வன்கொடுமைன்னா எப்படி மாதம் ஒரு கேஸில் மாட்டிறானுங்க. இப்போவே 2. ஆமாம், இந்த போன வாரத்திலே 2 மாதம் ஒரு கேஸில் திமுக காரனுடைய பாலியல் சீண்டலுக்கு பாலியல் தொல்லைக்கு உள்ளாகாத பொம்பளையே தமிழ்நாட்டில் இல்லைன்ற அளவுக்கு ஆகுது. அப்போது இதில் எங்கேயுமே அவருக்கு இரும்பு கரம் உள்ள கரம் இருக்கா அப்படின்றதே இங்கே தெரியல. அதாவது தேவையில்லாததுக்கு அவருடைய கரம் இருக்குது, தேவையானதுக்கு அவருடைய இரும்பு கரம் வேண்டாம், அவருடைய வெறும் கரம் இருந்தாலே போதும். அதுவே இல்லை என்பது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து க்ரைம் வந்து திமுக அரசாங்கத்தில் இருக்கும் சார். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இந்த போக்கிரி படத்தில் சொன்ன மாதிரி தான் வலிச்சா கத்தக்கூடாது, சாமம் இருக்கணும். இருக்க முடிஞ்சால் இருங்க திமுக. இல்லைன்னா அதிமுக வரவங்க கூட குறை இருந்தாலும் லா அண்ட் ஆர்டரில் தெளிவாக இருப்பாங்க. உண்மையாக மனசாட்சிக்கு நியாயமாக எவன் கிரிமினல். ஏன்னா நம்ம அப்படி வளர்த்துட்டு போயிருக்காங்க. எடப்பாடியார் அவர்களும் சரி, இன்றைக்கி திமுக வண்டி பிழைச்சிட்டு இருக்கார் ஓபிஎஸ் அவர் இருக்கும் பொழுதும் சரி,
திமுக அரசாங்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சு இருந்ததே இல்லை அதிமுக அரசாங்கத்தின்றது உண்மை. ஏன்னா அந்த அமைச்சர்களும் சரி அந்த எம்எல்ஏக்களும் சரி அவர்கள் அனைவருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா மக்களில் ஒருத்தனா இவங்கெல்லாம் வாழ்ந்து வந்தவங்க. அதனால் மக்களில் ஒருத்தனுக்கு பிரச்சனைனா நான் தான் வீட்டில் நடக்கிற பிரச்சனை மாதிரி பார்க்குறவன் தான் அதிமுககாரன். திமுககாரன் அப்படி இல்லை. எவனோ என்னன்னா நமக்கு என்ன, நமக்கு காசு வருதா, நமக்கு கமிஷன் வருதா, அவ்வளோதான். இப்போது திருச்சியில் நேற்று ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். அதாவது பிரம்மாண்டமாக நடத்தணும், பெரிய கூட்டம் காட்டிடணும் அப்படின்ற மாதிரி மாநாடு. அது ஒர்க் அவுட் ஆச்சா? எனக்கு தெரிஞ்சு பாதி காலியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 40% சேர்களே ஃபுல்லாக இருக்குது சார். அது ஐயா அவர்கள் உள்ளே வரும் பொழுது அவர் பேச ஆரம்பிக்கும் 30% ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. இதுக்கு பல காரணங்கள் சார். நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா, இன்றைய சூழலில் எவனும் வந்து உட்காந்து பேசுகிற பேச்சை கேட்குற அளவுக்கு மென்டாலிட்டி அவனுக்கு இல்லை. நம்பர் 1 அது வந்து இன் ஜென்ரல் நோட். அதுக்கப்புறம் இப்போ கட்சிக்குள்ளே போமே, கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் திமுக ஆட்சிக்குள்ளே வந்துடுச்சுன்னா எல்லா திமுககாரனும் சம்பாதிப்பான். ஏதாவது ஒரு வகையில் கரவேட்டி கட்டியிருந்தாலே சம்பாதிக்கலாம், ஐயா கலைஞர் படத்தை வச்சுருந்தாலே சம்பாதிக்கலான்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாப்புல. கேடுகட்ட வேலை தான் இருந்தாலும் ஃப்ரீ ஹேண்டு எல்லாரும் சம்பாதிக்க விட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திமுகக்குள்ளேயே ஒரு குடும்பமாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பத்தை அண்டி பிழைப்பவர்கள், இந்த குடும்பத்தை நம்பி இருப்பவர்கள், அந்த குடும்பம் செய்கின்ற தொழில், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்க தான் சம்பாதிக்க முடியும். மற்ற திமுககாரனால் ஒதுங்கிடு அப்படின்ட்டாங்க. அது மற்ற திமுககாரர்கள் பெருசாக பிடிக்கும். அதனால் அவன் சந்தோஷமாக போக மாட்டான். அது ஒரு ரீசன். 2வது ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாரு கூடயும் அவங்க சண்டை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தேமுதிககாரன் ஸ்டாலின் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் வந்து மிக வெற்றிகரமாக ஒரு கூட்டமாக மாற வேண்டும், ஒரு மக்களினுடைய நன்மதிப்பை பெற எப்படி நினைப்பான்? அவங்க தலைவர் செத்தது காரணமே திமுக தானே. அப்போ அவனால் சந்தோஷமாக எப்படி அந்த கூட்டத்துக்கு போக முடியும்? கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பெரிய பெரிய மாநாடு நடத்த முடியுமா? இன்றைக்கி எடப்பாடி அவர் பெருந்துறையில் போய் பேசிக்கிட்டு இருக்கார். இங்கே ஒரு 50 கோடி அதிமுக கோடி இருக்குது, அங்கே ஒரு 20 கோடி பாஜக கோடியும் பாமக கோடியும் இருக்குது. அப்படித்தான் இருக்கணும். கூட்டணி கட்சிக்காரன் எப்படியாவது இந்த தடவை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து நிற்கணும். சந்தோஷமாக எப்படியாவது எடப்பாடியாரை ஜெயிச்சு சிஎம் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிகாரத்திலையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பாரு, நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்பார், நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறும், அந்த ஒரு ஆசை இருக்கணும். ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிக்காரனுக்கும் எவனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இன்றைக்கி ஸ்டாலின் அடுத்த தடவையும் சிஎம் ஆக்குன்ற எண்ணமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அந்த எண்ணம் இல்லாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்குது. 2வது பார்த்திங்க அப்படின்னா, 2021 திமுக கரண்ட் இருந்த ஜோஷ் இப்பவும் இல்லை சார். 3வது பார்த்திங்கன்னா, அவன் அப்போ வந்து 10 வருஷம் நமக்கு ஒரு ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்னன்னே தெரியாமல் ஜெயலலிதா அவர்கள் ஆக்கிட்டாங்க, எடப்பாடியார் ஆக்கிட்டார். எப்படியாவது ஜெயிச்சு வந்துடணும், இந்த தடவை மறுபடியும் வந்து அந்த சிம்மாசனத்தை நோக்கி நம்ம போயிடணும், அது எப்படியாவது அடைஞ்சிடணுன்ற ஒரு வெறியில் வேலை பார்த்தாங்க. இப்போ எல்லாமே தொங்கிருச்சு, வயசும் ஆயிடுச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, என்னடா இது எத்தனை தடவை தான் எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி, ஸ்டாலின் அடுத்து இன்பன் உதயநிதி, இவங்க தான் வரப்போகிறாங்க, இவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படின்ற அந்த ஒரு எல்லோரும் நம்மலாம் கேட்க லட்சம் பேரில் லட்சம் அடிமையில் ஒரு 10 அடிமைக்காவது காதில் போய் சேரும்ல, என்னன்னு கேட்டு பார்ப்போம்ல நம்ம. அப்படி இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு இனிமேல் நமக்கு இந்த கட்சியில் ஃப்யூச்சர்ன்றது கிடையாது. மாவட்ட வாரியாக இன்றைக்கி ஒன்றிய வாரியாக இன்றைக்கி குடும்பங்கள், திமுக குடும்பங்கள்ன்றது செட் ஆயிடுச்சு. ஒரு ஒன்றிய தலைவர்ன்றது யார்? மகனாக இருக்கான், அப்பா ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவராக இருக்கார், மனைவி வந்து எக்ஸ் சேர்மனாக இருக்காங்க, இல்லை சேர்மனாக இருக்காங்க. இப்படி தான் இருக்குது ஒன்றியம். அப்போ அப்படிங்கும்போது ஒரு சாமானிய ஒரு திமுக தொண்டனுக்கு ஸ்கோப்பே இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கிறான். அதனால் வந்து இன்றைக்கி திமுகவினுடைய மாநாடுகள்லாம் வெற்றின்றதை தாண்டி தோல்வின்றதையும் தாண்டி கீழே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு ஜென்யூனான கூட்டம், இன்னும் பிற கட்சிகளுக்கு கூடக்கூடிய ஒரு ஜென்யூனான கூட்டம்லாம் இன்றைக்கி வந்து திமுக கூடுமானா கூட மாட்டேங்குது. அவன் அந்த குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு குடிக்கிறதுக்கு வரான். 2வது சிக்கன் பிரியாணி போடுறாங்க அப்படிலாம், அதுவும் போடலன்னா அதுவும் அந்த கூட்டம் வராது, அதை சாப்பிட்றதுக்கு வரான். சாப்பிட்டுட்டு போகும்போது ஆளுக்கு ஒரு வாழைக்குலையை எடுத்துகிட்டு போயிடுறானு, இவ்வளோதான். அது தவிர வேறு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நேற்று மாநாடுன்றது ஒரு மிகப்பெரிய தோல்வி மாநாடு தான். அது திமுககாரன் ஏற்றுக்க மாட்டான், மக்களுக்கு தெரியும், மற்ற கட்சிக்காரனுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.